வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சம்ருதி லாட்டரி 69வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரி, அதாவது சனிக்கிழமை கர்னியா லாட்டரி கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இந்த சீபோர்டு நம்பர் மட்டும் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. சீபோர்டுக்கு 3 அல்லது 8 இந்த 2 எண்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அதில் 8ஆம் நம்பர் மட்டும் சரியாக வந்திருக்கிறது நண்பர்களே. மற்றபடி இந்த 3 எண்களும் சரியாக கணிக்க இயலவில்லை. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. 1 மணிக்கு கொடுத்ததில் ஒரு நம்பர் சரியாக வந்திருந்துச்சு. இந்த டி போர்டு 6 கொடுத்துருந்தேன், அது சரியாக வந்திருந்தது. அப்புறம் 6 மணி சிக்கிம் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் சி போர்டு சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி 8 மணிக்கு கொடுத்ததும் அவ்வளவு சரியாக வரவில்லை. சரி நண்பர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரிக்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது கடைசியாக எப்படின்னா வந்துருங்க, 695, 168 இந்த மாதிரி வந்திருக்கிறது நண்பர்களே. இப்போ பிசி எண்களான 95, 68 இந்த 4 எண்களும் பொருந்தி வரக்கூடிய ஆட்டங்கள் சமீபத்தில் எங்கேனும் விளையாடப்பட்டுள்ளதா என்று தேடி பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஓரிடத்தில் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதற்கு அந்த மே மாதத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அதுக்கு அடுத்த எண் என்ன இருக்கிறதோ அதே எண்ணை நாளைய பிசி எண்களாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. நமது இலக்கு 4D தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டியர் லாட்டரிக்கு 4D கண்டுபிடிச்சிட்டோம் நண்பர்களே ஒரு முறை. அதே மாதிரி இந்த 3D நிறைய முறை சரியாக வந்திருக்கிறது. கேரளா லாட்டரியிலும் பல முறை 3D எண்களை சரியாகவே ப்ரிடிக்ஷன் செய்திருக்கிறோம். இருப்பினும் 4D எண்கள் எட்டாக்கனியாகவே இருக்கிறது நண்பர்களே. வெகு விரைவில் 4D எண்களை மேட்ச் செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே. வாருங்கள் அந்த 2023ஆம் ஆண்டு ஆட்டத்தை பார்ப்போம். நண்பர்களே, இது 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் மார்ச் மாதம் இல்லை மே மாதம் மாதத்தில் மார்ச்சா மேவா கன்ஃபியூஷனாக இருக்கு. மே மாதம் தான் நண்பர்களே. மே மாதத்தில் ஒரு இடத்தில் சமீபத்திய விளையாட்டோடு ஒத்துப்போகும் ஆட்டம் இருக்கிறது நண்பர்களே. அது இங்கே தான் இருக்குதா பாருங்க நண்பர்களே. நம்ம கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 695, 168 இந்த 2 ஆட்டங்கள் தான் சமீபத்திய கடைசி ஆட்டங்கள். இங்கே பாருங்க நண்பர்களே, இங்கே 745 இருக்கு. இந்த 45 இந்த 95 ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. 45, 95 ஒரே எண் தான். அடுத்தது பாருங்க 18 வந்திருக்கு. இங்கே 68 இருக்கு. அந்த 68 இதில் இந்த இடத்துல இருக்கிற 18ம் இந்த 68ம் ஒரே மாதிரியான நம்பர் தான் நண்பர்களே. இப்போ சமீபத்திய 2 ஆட்டங்களோடு இந்த ஆட்டம் ஒத்து போகிறது நண்பர்களே. அதனால் அடுத்த எண்ணாக இருக்கக்கூடியது 968. இப்போ இந்த 68 இந்த 968இல் இருக்கக்கூடிய பிசி எண்களை, அதாவது 68ங்கிற நம்பரை நாளைக்கு நம்ம பிசி எண்களாக வைத்து விளையாடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. ஆனால் ரிப்பீட் எண் தான். பல முறை நாம் பார்த்திருப்போம் விளையாட்டுகள் எப்போதாவது திரும்பவும் ரிப்பீட் எண்கள் வருவது உண்டு. அது போன்ற ஆட்டமாகத்தான் இந்த ஆட்டம் தோன்றுகிறது. அதனால் நாளை பிசி எண்களாக 68 இந்த இடத்துல இருக்கிற 68ங்கிற நம்பரை வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போ பிசி 68
இந்த 68ங்கிற நம்பரை வந்து நம்ம 4ஆக பிரிக்கும்போது மாற்றி எழுதினால் எப்படி வரும்? 68, 18, 63, 68, சாரி 63, 13 வரும். 68, 18, 63, 13 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளை சமிருதி லாட்டரிக்கு பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். நான் குறிப்பிட்ட எண்கள் உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. இன்று நம்மால் போர்டு மட்டும்தான் சரியாக கணிக்கப்பட்டிருந்தது. அந்த 8ங்கிற நம்பர் நம்ம சரியாக கணித்திருந்தோம் இன்று போர்டுக்கு. சரி நண்பர்களே, நாளை பிசிக்கு வந்து 68, 18, 63, 13 இந்த 4 எண்களையும் வைத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்தது நம்ம வந்து 4டிக்கு வந்து முதல் 2 எண்கள் என்ன தேர்வு செய்யலாம் என்றால், என்ன தேர்வு செய்யலாம்? இங்க இந்த நம்பர்கள் இந்த போர்டுக்கு என்ன தேர்வு செய்யலாம்? போர்டில் நம்ம ஒரு 5 நாட்களாகவே வந்து நம்ம சரியா போர்டை கணித்திட்டு வந்தோம் நண்பர்களே. ஆனால் இன்று ஆட்டம் மாறிவிட்டது. இந்த 6உடைய எதிரி என்னான 1 இந்த இடத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே. அதனால் போர்டை நம்மால் கணிக்க இயலாமல் போய்விட்டது. இருந்தாலும் இப்போ போர்டுக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால், அதுக்கு இந்த ஆட்டத்தில் வந்து ஒரு தெளிவாக எதுவும் புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது நண்பர்களே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, போர்டை நாம் வந்து போர்டுக்கு வந்து நம்ம வார பேட்டர்னை பார்த்து முடிவு செய்வோம் நண்பர்களே. இப்போ போர்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா 9, 1, 9, 1, 91, 91 அப்படிங்கிற மாதிரி வரலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதனால வந்து போர்டை பொறுத்தவரை 6 அல்லது 1 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். வாருங்கள் போர்டுக்கு நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்னு பார்த்துருவோம். இது 3D வார பேட்டர்ன் நண்பர்களே. இங்கு எப்படி ஆட்டங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். இங்க கடைசியா வந்த நம்பரை பாருங்க எப்படி இருக்குன்னா, 4 அதனுடைய எதிர் எண் 9 இப்படி வந்திருக்கு. 4, 9 ஒருவேளை 8 அதனுடைய எதிர் எண் 3 கூட நாளை வரலாம் நண்பர்களே. அப்போ நம்ம போர்டுக்கு வந்து இந்த 3 அல்லது 8 இந்த 2 எண்ணில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி ஆட்டம் அப்படித்தான் இருக்கு. ஒருவேளை அதே போன்று மீண்டும் ஒரு முறை விளையாடப்பட்டால் போர்டுக்கு 3 என்ற எண் பொருத்தமாக இருக்கும் நண்பர்களே. இப்போ போர்டுக்கு நம்ம 1, 6 எடுத்திருக்கோம். போர்டு 6, 1, போர்டை பொறுத்த மட்டில் 3, 8 இதற்கும் இந்த 4D நம்பர் வந்து நம்ம 6, 1 எடுத்திருக்கோம் போல. அதே வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது கூட நம்ம 6ஆம் நம்பரை பயன்படுத்துவது சரி என்று தான் படுகிறது நண்பர்களே. அதையும் பார்ப்போம் வாருங்கள். இப்போ இங்க பாருங்க நண்பர்களே, போர்டு முதல் எண் 4Dல வந்து முதல் எண் வந்து பாருங்க, இங்க 3 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, திரும்ப 3 வரிசையா வந்திருக்குங்களா. அடுத்தது பாருங்க, இங்க 6, 6 இப்போ 2 6 வந்திருக்கு. இந்த 3 எப்படி வந்ததோ அதே போன்று 2 6 இருக்கு. 3ஆவதாக இன்னொரு 6ஆம் நம்பர் கூட வரலாம் நண்பர்களே. அதனால வந்து நம்ம போர்டுக்கு வந்து இந்த 6ங்கிற நம்பரையும் அல்லது 1 இந்த 2 நம்பர் எண்களில் ஒரு எண்ணை பயன்படுத்தலாம். இரண்டுமே முக்கியமான எண்களாகத்தான் படுகிறது, 6, 1. ஆனால் இதை மட்டும் வைத்து பார்க்கும்போது 6ங்கிற நம்பருக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தரலாம் நண்பர்களே. அப்போ 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் என்றால், 4Dக்கு வந்து முதல் எண்ணாக 6ன்னு வைப்போம். இரண்டாவது எண் 3, 63, 68. இன்று விளையாடப்பட்ட எண் தான் பிசி எண்ணும் 68 தான் நண்பர்களே. நாம் பார்த்த இடத்திலும் இப்படித்தான் இருக்கிறது. அதனால் இந்த எண்களை தான் பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே. நாம எந்த நம்பரையும் முடிவு செய்வதில்லை. பழைய ஆட்டங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான் இந்த 68. அப்ப 63, 68,
63 18 63 63. அடுத்தது 63 13. இந்த 4 எண்களையும் நாளை 4D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. மொத்தம் 10,000 எண்களில் 4 எண்களை வைத்து விளையாண்டு பார்ப்போம் நண்பர்களே. அதிகமான எண்களை தேர்வு செய்து நாம் நஷ்டமடைவதை விட இன்று இல்லாவிட்டால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் விளையாண்டால்தான் இந்த ஆட்டத்தில் நாம் நெடுநாட்கள் நிலைக்க முடியும் நண்பர்களே. உள்ளதை ஒரே நாளில் தொலைத்து விட்டோம் என்றால் அது கஷ்டமாக போய்விடும். இந்த விளையாட்டு முழுக்க ஒரு அதிர்ஷ்டத்தை பொறுத்த விளையாட்டு என்பதால் நம்மை பாதித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம் குடும்பத்திற்கு எந்த துன்பமோ நம்ம குடும்பத்தை பாதிக்காத வண்ணம் விளையாடுதல் இருக்கிறது வேண்டும் நண்பர்களே. ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் 2 குவார்டர் குடிக்கிறீங்களா, ஒரு குவார்டர் கம்மி பண்ணிட்டு இதுக்கு செலவு செய்யறதுல ஒன்றும் தப்பில்லை நண்பர்களே. இதையே முழு நேர தொழிலாக இருப்பது நம்மை மிகவும் கடினமான சூழலுக்கு தள்ளிவிடும் நண்பர்களே. இது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி விளையாடுவதுதான் முறை. வரும்போது சரியான எண்கள் நமக்கு அமையும் நண்பர்களே. இதை வைத்து பெரிய கற்பனையெல்லாம் செய்யக்கூடாது. இது முழுக்க விளையாடும் போதே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் இதை கருதி விளையாட வேண்டும் நண்பர்களே. இது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இங்க 63 68 63 18 63 63 63 13 இந்த 4 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணை நாளை வின்னிங் நம்பராக கூட எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறமா 3Dக்கு இதுல இருந்தே பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் நண்பர்களே. 368 318 363 313 இந்த எண்களை 3D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததா சிங்கிள் போர்டுகளுக்கு நாம் என்ன பயன்படுத்தலாம்னா, டி போர்டு 6 இரண்டாம் வாய்ப்பு 1, பி போர்டு ஏ போர்டு 3 அல்லது 8. அடுத்ததா பி போர்டு 1 அல்லது 6, சி போர்டு 8 அல்லது 3 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே, கெஸ்ஸிங் தான். உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள். இதில் எது உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் நீங்கள் இதே எண்களை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. என்னை பொறுத்தவரை இந்த 3D எண்களை நான் 100க்கும் மேற்பட்ட முறை மேட்ச் செய்திருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் 4D எண்களை இதுவரை மேட்ச் செய்ய இயலவில்லை. அதற்காகத்தான் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் இந்த 4Dயும் சாதகமாகும் என்ற நம்பிக்கை உள்ளது நண்பர்களே. டியர் லாட்டரியை பொறுத்தவரை 4D எண்கள் ஆல்ரெடி நாம் மேட்ச் செய்து விட்டோம். இதில் தான் இன்னும் எட்டாக்கணியாகவே இருக்கிறது நண்பர்களே. இந்த கேஎல் லாட்டரியில் நம்ம 3D எண்களை ப்ரிடிக்ஷன் செய்வது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. பல முறை மேட்ச் ஆகியிருக்கிறது. ஆனால் 4D தான் நம்மளால பிடிக்க முடியாமலே போயிட்டு இருக்கு நண்பர்களே. நாளை ஒருவேளை 4D எண்கள் நமக்கு சாதகமாகலாம். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே. ஆட்டம் நாளை சமிருதி லாட்டரி நாளை அனைவருக்கும் வெற்றியை தரும் லாட்டரியாக அமையட்டும் என்று கூறுகிறேன் நண்பர்களே. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட ப்ரிடிக்ஷன் இத்துடன் முடிந்தது. சில நேரங்களில் ஒரு வார பேட்டன், இந்த வார பேட்டனை மட்டும் வைத்து பார்க்கும்போது நண்பர்களே எனக்கு ஒரு இது புரிந்தது. அதையும் உங்களிடம் சொல்லிவிடலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இப்போ இங்க பாருங்க, இந்த 4 ஆட்டங்களை மட்டும் பாருங்க நண்பர்களே. 1 இந்த 6ஆம் நம்பரை 1ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 இல்லை, 4 5. அப்போ விடுபட்ட எண் இந்த ரம்மி ரூட்டுக்கு இந்த விடுபட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8 நண்பர்கள். அப்போ ஏ போர்டுக்கு இந்த வாரப்பேட்டனை மட்டும் வைத்து பார்க்கும்போது 3 8 பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது.
நம்ம முன்ன பார்த்த ப்ரிடிக்ஷன்ல கூட வந்து சி போர்டுக்கு 8-3 தான் எடுத்திருக்கோம். இது ஒண்ணுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த டபுள் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 31ன்னு வைத்துக்கொள்வோம். 31 இது வந்து 31, இது 32, இங்க 35 இருக்கு. இது வந்து இந்த 3 தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது நண்பர்களே நடுவுல. அப்போ இங்க ஆல்ரெடி வந்து இன்னொரு 3 வந்ததுனாக்கா, இங்க ஒரு 33 இன்னும் வரல. இப்போ 33, 34ங்கிற நம்பர் ஒருவேளை இந்த இடத்துல 3 இன்னொரு முறை விளையாடப்பட்டால், இந்த இடத்துல வந்து பி போர்டை பொறுத்தவரை இந்த 3 அல்லது 8 இங்க வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நண்பர்களே. அப்போ வந்து ஏ போர்டு 8, 3, பி போர்டு 8, 3, சி போர்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 3ங்கிற நம்பரை பயன்படுத்தி இருக்கிறோம், எடுத்து வைத்திருக்கிறோம் நண்பர்களே. 3, 4, 9, 8, 3. இந்த இடத்துல 3. ஏ போர்டுக்கு சி போர்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 3 போர்டுக்குமே 3, 8 தான் வருதுனால இப்போ இந்த இடத்துக்கு 3, 8க்கு 3ஐ பயன்படுத்தலாம். இங்கேயும் வந்து இன்னொரு 8, இங்க ஒரு 3. அப்போ வந்து 3 போர்டுலையுமே 8, 8ங்கிற அடிக்கடி இந்த 888 என்ற எண் வருவது உண்டு நண்பர்களே. அதனால வந்து கூடுதலாக இன்னொரு இந்த 888 அல்லது 333 இந்த எண்களை கூட நாளை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஆல் போர்டு 8-3 தான் இந்த வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது தோன்றுகிறது நண்பர்களே. இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். உங்கள் மனதிற்கு எது சரியெனப்படுகிறதோ அதன்படி விளையாண்டு பாருங்கள் நண்பர்களே. நாளை அனைவருக்கும் வெற்றி நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பாக்கியதாரா லாட்டரி திங்கட்கிழமை ப்ரெடிக்ஷனில் சந்திப்போம்.